எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஸ்ரீராமநவமி தமிழ் வருஷப்பிறப்பு அட்சய திருதிக்கு பானகம் நீர்மோர் அவசியம் செஞ்சு நைவேத்தியம் செய்கிறது உண்டு. அது ஸ்ரீராமநவமிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க, கோசம்பரின்னு சொல்லுவாங்க. இதையுமே செய்து நம்ம வீட்டில் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யலாம். இந்த கோசம்பரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நிறைய புரதச்சத்து இருக்குது. முளைக்கட்டின பாசிப்பருப்பு சேர்க்குறோம். பானகம் நீர்மோர்லாம் வெயில் காலத்தில் நிறைய குடிக்கலாங்க. அது நீர்மோர் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சிறுநீரக தொற்று வராமல் நமக்கு பாதுகாக்குது. அதனால் நிறைய நீர்மோர் குடிக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கோசம்பரி இல்லைன்னா வடைப்பருப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாசி பயிர் எடுத்திருக்கேன். இந்த பாசி பயிரை நம்ம எடுத்து முளைக்கட்டி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் முளை கட்டுறதுக்குன்னே இந்த பாட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி கருப்பு கலரில் ஒரு துணி போட்டுட்டா ஒரே நைட்லேயே நமக்கு நல்ல முளை வந்துடுது. இந்த பாட்டிலுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ பாருங்கள், ராத்திரி முளை கட்ட வச்சுட்டு இப்போ மறுநாள் காத்தால எடுத்து காமிக்கிறேன். ஒரே ஒரு நைட்டு 12 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு முளை கட்டியிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நான் வெந்தயத்தை கூட முளை கட்டி வெந்தயப்பால் சுகர் இருக்கிறவங்க குடிக்கிறது நல்லதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கும் தரேன். இப்போ நீங்கள் பாசி பயிறு உங்களுக்கு ஊற வச்சு முளைக்கட்ட முடியலன்னா பாசி பருப்பை ஒரு 2 மணி நேரம் முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் ஊற போட்டுக்கலாம். இப்போ இந்த முளைக்கட்டின பாசி பயிரை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் இல்லை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி முளைக்கட்டின எந்த பயிராக இருந்தாலும் ஒரு முறை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின அந்த பாசி பயிரெலாம் கடைகளில் விற்கிறாங்க. அதெல்லாம் 2-3 முறை நீங்கள் கண்டிப்பாக தண்ணியில் சுத்தம் பண்ணணுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அலம்பி இருக்கிற அந்த பயிரை ஒரு முறை வடிகட்டி எடுத்து வச்சது திரும்பவும் நான் அந்த பவுலில் மாற்றிக்கிறேன். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும். இப்போ இது கூட ஒரு வெள்ளரிக்காய், பாதி கேரட்டு, எப்போதுமே நான் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு இந்த கோசம்பரி செய்வேன். அதுக்கு பதிலாக மாங்காய் துருவிருக்கேன். புளிப்புக்கு மாங்காவை ஒரு கல்லாமணி மாங்காய், கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு கன்னம் அதில் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு மீதியை துருவிருக்கேன். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த தோல் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய், துருவின கேரட்டு, துருவின மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகை சேர்த்து தாளிச்சிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மிளகாய் நல்ல எண்ணெயில் வதங்கணும். எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா மிளகாயை வதக்கி எடுக்கிறோமோ நம்ம அதை சாப்பிட்டா கூட காரமே இருக்காதுங்க. பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இதை சாலடாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நான் நெய்வேத்தியத்துக்காக செஞ்சுட்டுருக்கேன். இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை நேரம் வச்சாலும் தண்ணி விடாதுங்க. இதே எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்தா கீழே பார்த்திங்கன்னா அந்த உப்போடு சேர்ந்து தண்ணி விடும். மாங்காய் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா இருந்தது. மாங்காவுமே குளிர்ச்சி. மாம்பழம் தான் உடம்புக்கு சூடு. மாங்காய் சீசன் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வடைப்பருப்பு கோசம்பரியில் சேர்த்துக்கலாம். சுண்டல்லாம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அதில் மாங்காய் துருவி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஸ்ரீராம நவமி சித்திரை வருஷப்பரப்புக்கு அட்சய திருதி அன்னைக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு நான் நைவேத்தியம் பண்ணுறது உண்டு. இப்போ கோசம்பரி ரெடியாக அடுத்தது பானகம் தயார் பண்ணிக்கலாம். 1 கப்பு நிறையா துருவின வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கேன். தட்டி நம்ம எடுக்கிறத விட துருவிட்டால் உங்களுக்கு சீக்கிரம் தண்ணியில் கரையும். ஒரு 150 கிராம் வெல்லம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பீஸு நான் சுக்கு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயில் தட்டுப்படும். நான் நல்லா நைஸாக பொடி பண்ண சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன். இது 2யுமே சேர்த்தா தான் பானகம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கு ஏலக்காய் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நம்ம வெல்லத்தை அளந்தோமோ அதே கப்பால் 4 கப்பு தண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். அது பாகு வெல்லமாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாக லைட் கலராக வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, அச்சு வெல்லம், எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. 4 கப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெல்லத்தை நம்ம துருவி தண்ணி சேர்த்ததுனால 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெல்லம் நல்லாவே கரைஞ்சிடும். இப்போ நீங்கள் இதே தட்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி தண்ணியை ஊற்றி வைக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொட்டை இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன். கண்டிப்பாக பானகம்னா எலுமிச்சம்பழமும் சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் மட்டும் கிடையாதுங்க. சம்மரில் நம்ம வெளியில் விற்கிற ஆர்டிஃபிஷியல் ஜூஸ்லாம் குடிக்கிறத விட இந்த மாதிரி பானகம் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது நீர்மோர் செய்கிறத பார்ப்போம். நீர்மோர் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், 1½ இன்ச்சுக்கு தோல் எடுத்து துருவின இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில்.
இது கூட இந்த நீர்மோருக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது என்ன பண்ணணும், கையால் நல்லா எந்த அளவுக்கு நம்ம முடியுமோ நல்லா கசக்கி விடணுங்க. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நீர்மோர் அப்படியே க்ரீன் கலர் ஆகிடும். அதிக அளவுக்கு உங்களுக்கு காரம் தெரியும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, இந்த கொத்தமல்லிலாம் அந்த கல்லுப்போடு சேர்த்து கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையிறப்ப அந்த ஜூஸ் மட்டும் வருங்க. எசன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். நீர்மோரில் பார்த்திங்கன்னா என்ன சேர்த்துருக்கோன்னே தெரியக்கூடாது. ஆனால் நீர்மோர் வந்து நல்ல வாசனையாக இருக்கணும்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எதுவுமே நமக்கு நீர்மோர் குடிக்கிறப்ப இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி வாயில் தட்டுப்படக்கூடாது. பாருங்கள், கலரும் மாறாது. ஆனால் அந்த எசன்ஸ் முழுக்க இறங்கி எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் 2 முறை கூட நல்லா பிழிஞ்சு எடுக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டின அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு நமக்கு இந்த ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ 1 கப்பு புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மத்து இல்லைன்னா விஸ்க் வச்சு எவ்வளோ முடியுமோ நல்லா கடைஞ்சிடணும். திப்பியாகவே இருக்கக்கூடாது. நல்லா நீர்மோர்னு பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிறப்ப அந்த மேல் பாலாடை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அந்த கப்பால் 4 கப்பு சேர்க்கணும். ஆல்ரெடி நான் இந்த இஞ்சி, பச்சை மிளகாலாம் கசக்கிறதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்தேன் இல்லையா, அதனால் 3 1/2 கப்பு தண்ணி விட்டால் ரொம்ப சரியாக இருக்கும். ஒரு 3 கப்பு தண்ணி விட்டப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். இன்னொரு 1/2 கப்பு தாராளமாக தண்ணி சேர்க்கலாம். மொத்தம் கரெக்டாக 4 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு தாளித்து சேர்க்குறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். தேவைப்பட்டால் இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி மேலே கார்னிஷ்க்கு வச்சுக்கலாம். மாங்காய் துருவி கூட போடலாங்க. ஆனால் குடிக்கிறப்போ கொஞ்சம் தொண்டையில் மாட்டிட்டா கஷ்டம். அதுக்காக நான் மாங்காவை துருவி போடாமல் வச்சுருக்கேன். பாருங்கள், பானகம், நீர்மோர், கோசம்பரி ஸ்ரீராம நவமிக்கு நெய்வேத்தியத்துக்கு தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறப்ப அவசியம் இந்த மாதிரி பானகம், நீர்மோர், இந்த வடைப்பருப்பு, கோசம்பரின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணணும். இது கூட வேப்பம்பூ பச்சடியும் சேர்த்து நெய்வேத்தியம் பண்ணணுங்க. அட்சய திருதி கூட இந்த பானக நீர்மோர்லாம் நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும். நாங்கள் எங்கள் கோவிலில் குழுக்களாக சேர்ந்து என்ன பண்ணுவோம், 10 லிட்டர் தயிர் வாங்கி நீர்மோர், நிறைய பானகம், அதே போல் இந்த வடைப்பருப்பு எல்லாம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணுவோம். வீட்லேயுமே நம்ம சுவாமிக்கு கொஞ்சமாக பானகம், நீர்மோர், கோசம்பரிலாம் எப்படி எந்த அளவு செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணலான்றதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.